जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई. ஜெய் சர்க்குருநாதா. பாபாவினுடைய இந்த காக்கட ஆரத்தியில் இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. 13வது பாட்டு ரஹமன ஜருகரு அப்ப மோரே சாயின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. ஸோ இது அடைய கொடுத்த பிடிஎஃப்பில் 19வது பக்கம் இருக்குது. ரொம்ப உன்னதமான பாட்டு. ஸோ இந்த பாடலை நம்ம கற்றுப்போம். 19வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத் மாதே ராதே கிருஷ்ண மாயி கி ஜெய். பாபாவுடைய காக்கட ஆரத்தியில் ரொம்ப ஃபேமஸான பாட்டில் இப்போ நம்ம 13வது பாட்டை பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமான பாடல். பாபாவுடைய திருவுள்ளத்திலேருந்து தாஸ்கனு மகாராஜ் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட பாட்டு. ரொம்ப அற்புதமான பாட்டு. ஸோ இப்போ நம்ம இதை இன்ச்சு இன்ச்சாக நம்ம பாட கற்றுப்போம். மேலே இருக்கிற 3 வரி, அதுக்கப்புறம் 3 வரியை கற்றுக்கொண்டு அப்புறம் தமிழர்த்தத்தை தெரிந்து கொண்டு அதை பாடினதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பாக நம்ம இதை பாடுவோம். ஃபஸ்ட்டு 13வது பாடல் காக்கட ஆரத்தியில். रहमन जर करो अप मोरे साई दुम बिन नगी मुझे माँ पाप पाई रहमन जर करो. அவ்வளோதாங்க. அதாவது ரகம் நஜர் கரு, அதாவது போன பாட்டு ரகம் நஜர் கருனா அப்படின்னு பண்ணோம் இல்லையா, இது அப்படி வராது. ரஹம நஜர் கரோ ரஹ ம ந ஜர் கரோ அப்ப மோரே சாயி ரஹம நஜர் கரோ அப்ப மோரே சாயி दुम बिन नगी मुझे माँ पाप पाई रहमन जर करो. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா? கருணையுடன் என்னை பாருங்க பாபா சாயி, உங்களை தவிர மற்றவர் எனக்கு யாரும் இல்லை. எனக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, சகோதரனும் இல்லை. என் மீது கருணை காட்டுங்கள் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இதை திரும்பவும் பாடுறேன். ரஹமன ஜர் கரோ அப்ப மோரே சாயி தும் பின் நகி முझे माँ पाप पाई रहमन जर करो. मैं अंता को बनता तुम्हारा मैं अंता कुम बनता तुम्हारा मैं ना जानो मैं ना जानो मैं ना जानो अल्लाह इलाही रहमन जर करो रहमन जर करो अप मोरे साई दुम बिन नगी मुझे माँ पाप पाई रहमन जर करो. இதில் மை அந்தாகும், எனக்கு ஒன்றுமே தெரியாது சுவாமி. பந்தா துமாரா, அறியாதவன். மைனா ஜானு அப்படின்னா எனக்கு கடவுளை பற்றியோ சடங்கு பற்றியோ எதுவும் தெரியாதப்பா அப்படின்னு அர்த்தம். மை அந்தாகும் பந்தா துமாரா, திரும்பவும் அதே வரி தான் வரும். மை அந்தாகும் பந்தா துமாரா. அடுத்து மைனா ஜானு மைனா ஜானு மைனா ஜானு 3 முறை வரும். அடுத்து அல்லா இலாகியோட நம்ம மேலே பாடணும் இல்லையா சரணம், அப்படியே திரும்ப கீழே வந்துடும். அவ்வளோதாங்க விஷயம். ஸோ அதை பாடும் பொழுது ரசித்து அது எப்படி பாடப்பட்டிருக்கோ அதன் பிரகாரமாக பாடினா அது ஒரு ஸ்டைலாக வரும். ஸோ இதை மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் இப்போ சேர்த்து பாடுறேன். ரஹமன ஜர் கரோ அப்ப மோரே சாயி दुम बिन नगी मुझे माँ पाप पाई
रहम नजर करो मैं अंता को बनता तुम्हारा मैं अंता को बनता तुम्हारा मैं ना जानू मैं ना जानू मैं ना जानू अल्लाह इलाही रहम नजर करो रहम नजर करो आप मोरे साई दुम बिन नगी मुझे माँ पाप पाई रहम नजर करो. இதில் அல்லா இலாஹி அப்படின்றது ஒரு இருக்கு இல்லையா, ரஹமன ஜர்கரோ நஜர்கரோனுங்க இருக்கும், அந்த இடத்துல திரும்பவும் ரஹமனங்கிறத சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? அப்படி பாடும் பொழுது தான் சேர்ந்து வரும். அல்லா அல்லா இலாஹி ரஹமன ஜர்கரோ, திரும்பவும் இங்கே நஜர்கரோ தான் இருக்குது, அங்கே ரகம்னு சேர்த்துக்கணும். அதாவது இந்த இடத்துல நான் கை காட்டுறேனே, இந்த இடத்துல இங்கே அல்லா இலாஹி ரகம் நஜர் கரோ இருக்குல்ல, இங்கே திரும்பவும் நஜருக்கு முன்னாடி ரகம்ங்கிறத சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்ததா காலி ஜமானா மைனே கமாயா काले जमाना मैंने गमाया साथी आखिर का साथी आखिर का साथी आखिर का किया न कोई रहम नजर करो रहम नजर करो आप मोरे साई दुम बिन नगी मुझे माँ पाप पाई रहम नजर करो. என்னன்னா காலி ஜமானா மைனே கமாயா, ரொம்ப அழகா வாக்கில் உட்காரு. சாதி ஆக்கரக்கா அப்படின்றத 3 முறை வருது பாருங்க. இல்லை கியா நகோயி அப்படின்றது வரும். இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னா, நான் இந்த பிறவியின் நாட்களை பயனற்ற வகையில் கழித்து விட்டேன். என் இறுதி நாட்கள் வரை உடனிருக்க தோழர்கள் யாரும் இல்லை. என்னை கருணையுடன் பாருங்கள், கருணையுடன் என்னை பாருங்கள். உங்களை தவிர மற்றவர் எனக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, சகோதரனும் இல்லை. என் மீது கருணை காட்டுங்கள் அப்படின்றது அர்த்தம். காலி ஜமானா மைனே கமாயா காலே ஜமானா மைனே கமாயா சாத்தி ஆகிர் கா साथी आखिर का साथी आखिर का किया न कोई रहम नजर करो रहम नजर करो आप मोरे साई दुम बिन नगी मुझे माँ पाप पाई रहम नजर करो. अपने मस्जिद का जाटू गनोगे अपने मस्जिद का जाटू गनोगे मालिक मारे मालिक मारे मालिक मारे तुम बाबा साई रहम नजर करो रहम नजर करो आप मोरे साई दुम बिन नगी मुझे माँ पाप पाई रहम नजर करो. இதுக்கு என்ன அர்த்தமா, நான் தாஸ்கனு இந்த மசூதியின் ஒரு தொடப்பக்கட்டை, அதாவது விளக்கமறு. பாபா சாயி நீங்கள்தான் எங்கள் கடவுள், கருணையுடன் எங்களை பாருங்கள்.
உங்களை தவிர மற்றவை எனக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, சகோதரனும் இல்லை. என் மீது கருணை காட்டுங்கள் அப்படின்றது அர்த்தம். அவ்வளோதாங்க. இதுதான் 13வது பாட்டு. ஸோ இந்த பாட்டை திரும்பவும் அடியன் பாடுறேன். ஸோ ரொம்ப எளிமையான வார்த்தைகள் தான், ரொம்ப கஷ்டம் இருக்காது, ரொம்ப புரிஞ்சுக்கலாம். 13வது பாட்டு காக்கட ஆரத்தியில் ஃபுல்லாக அடியன் பாடுறேன். ரகமன ஜரு கரோ அப மோரே சாயி தும பின நகி முझे மா பாப பாயி. ரஹமன ஜரு கரோ மை அந்தா கோ பந்தா துமாரா மை அந்தா கோ பந்தா துமாரா மை நா ஜானோ மை நா ஜானோ மை நா ஜானோ अल्लाह इलाही रहमन जर करो रहमन जर करो आप मोरे साई दुमो बिन नगी मुझे मा पाप पाई रहमन जर करो काली जमाना मैंने कमाया काले जमाना मैंने गमाया साथी आखिर का साथी आखिर का साथी आखिर का किया न कोई रहमन जर करो रहमन जर करो आप मोरे साई दुम बिन नगी मुझे मा पाप पाई रहमन जर करो अपने मस्जिद का जाडू गनोगे अपने मस्जिद का जाडू गनोगे मालिक मारे मालिक मारे मालिक मारे तुम बाबा साई रहमन जर करो रहमन जर करो आप मोरे साई दुम बिन नगी मुझे मा पाप पाई रहमन जर करो. அவ்வளோதாங்க. இதுதான் பாபாவுடைய இந்த 13வது பாடல் தாஸ்குன் மகாராஜால் எழுதப்பட்டது. அடுத்து 14வது பாட்டு பண்டரிபுரத்தில் வாழ்ந்த நாமதேவருடைய பக்தையும் பாண்டரங்கனுடைய பரம பக்தையுமான ஜனாபாயால் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான பாட்டு. ஸோ இது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய பாட்டு. துஜக்காய தேவு சாவல்யா மிகாயா தரிகோ துஜக்காய தேவு சத்குரு மிகாயா தரி மீ துப்பலி படிக்க நாம் யாசி ஜான்ன ஸ்ரீஹரி. ரொம்ப சந்தோஷமான முறையில் பாடலாம் அந்த பாட்டை, ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஸோ இன்றைய பொழுதுக்கு நம்ம 13வது பாடலை நல்லபடியாக கற்றுப்போம். நாளைய பொழுது எப்பொழுதும் போல் 14வது பாடலை நம்ம கற்றுப்போம் குருநாதருடைய அனுகிரகத்தினால. எல்லாரும் நல்லபடியாக கற்றுக்குங்க, குருநாதருடைய அனுகிரகத்தை பெறுங்க. ஓம் சாய்ராம்.